நம்ம லைஃப்ல முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணமா நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, நம்ம வாய் தான். அந்த வாய் மூலமா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும். ரீசென்ட்டா ஒரு புக் ஒண்ணு படிச்சேன். "ஹூ வில் கிரை வென் யூ டை" அதாவது ராபின் ஷர்மா அவரோட புக்கு. அதுல தமிழ்ல வந்து அந்த புக்கோட நேம் "யார் அழுவார் நீ உயிர் துறக்கையில்" அப்படிதான். அப்ப அதுல வந்து அந்த ஆத்தர் வந்து ஒரு ஒரு இது சொல்லியிருந்தார். அதாவது பண்டைய கால முனிவர்கள் வந்து, அவங்க பேசும்போது வந்து 3 அதாவது முனிவர்கள். ம் 3 வாயிற்காயில் தாண்டுச்சுன்னா, அந்த வார்த்தைய பேசலாம். எனக்கு அது புரியல. அப்புறம் தொடர்ந்து அத படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அதுல சொன்னாரு, 3 வாயிற்கால்ன்றது 3 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு காய் அதாவது அந்த கதவு வந்து, நம்ம பேச போறது உண்மையா? அப்புட்ன்னா ஃபர்ஸ்ட்டு கதவு ஓப்பன் ஆயிரும். அப்போ 2வது கதவு ட்ரூத். 2வது கதவு வந்து அது தேவையா? அந்த வார்த்தை அங்க தேவையா? அது நீட். அப்போ ஓப்பன் ஆகும் 2வது கதவு. 3வது கதவு வந்து கைண்டா இருக்கா? கருணையோட. அப்போ 3வது கதவும் ஓப்பன் ஆயிரும். அப்போ அந்த வார்த்தைய நமக்கு பேசலாம். இது பண்டைய கால முனிவர்கள் வந்து ஃபாலோ பண்றான்னு சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியம் அந்த டைம் டக்குன்னு ஆமால்ல, இதனால அதுல வந்து அப்படி பண்றனால நமக்கு ப்ராப்ளம்ஸே ரொம்ப கம்மியாயிடும். வரவே வராது மோஸ்ட்லி. ஏன்னா ஏன்னா இந்த 3யும் தாண்டும்போது நம்ம பேசுறதே ஃபர்ஸ்ட்டு கம்மியாகும். ப்ராப்ளம்ஸும் கம்மியாகும். அளவோடு பேசினால் வளமோடு வாழ்வு. நம்ம முனிவர் இல்ல, பட் மனுஷங்க தான் முனிவராக முயற்சி பண்ணுவோம். அப்படி இல்லன்னா, நமக்கு ஒரு கான்வர்சேஷன்னாலும் அது யூஸ் இருக்கா? மோஸ்ட்லி அது கான்வர்சேஷன்னா கூட பேசலாம். அது ஆர்கியூமென்ட்டா மாறும்போது அங்கேயே கட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.